பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ கிங்டம் போகும். பார்க்கிங் விட்டு வெளில வந்தாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போக வேண்டியதான். இதுதான் மெமோரியல் ஹால் இருக்குது போல். ஸோ அதை தாண்டி தான் போனோம். மேலே போய் டிக்கெட் எவ்வளோ, 590 ஒரு ஆளுக்கு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். டிக்கெட் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்க்க வேண்டியது தான் வேலையே, வேறு ஒரு வேலையும் கிடையாது. சம்மர் லீவுக்கு எங்கே போகிறதுன்னு பார்த்தேன். இந்த இடம் தான் நல்லா இருந்துச்சு, சரின்னு வந்துட்டேன். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டாங்க நானே என் ஃப்ரெண்டும். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸு வந்து காட்டிக்குது. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்த ஃபிஷ்ஷிங் இதுதான். இதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்த அந்த இந்த கிளாக்கு டிசைனாக வந்து காட்டுமே அந்த கிளாக்கு இப்போ அணைஞ்சிருக்கு. ஏதோ கேமராவில் தெரில, நேரில் வந்து பாருங்கள் நல்லா தெரியும். விஆர் ஜோனு உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆலிகேட்டர் கார்டு. இதை தான் நம்ம பார்க்குறோம். செம்ம சைஸில் இருக்குதுல, 2 விட்ருக்காங்க. ஸோ அப்படியே சுற்றி பார்க்கலாம். 2 அதே ஃபிஷ் தான் வந்து பார்த்தா நல்லா இருக்குல்ல. 1 2 3 கிட்டே இருக்குது. நல்லா உயிரோடு தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண மாட்டேன், ஆக்டிவாக இல்லை. செமையாக இருக்குது. பெரிய டேங்கில் வந்து விட்டு வச்சுருக்காங்க. மேலே வந்து ஃபில்ட்ரேட் சிஸ்டம் இருக்குது. நிறைய குட்டி குட்டி மீனுங்களும் இருக்குது. இந்த ஒரு மீன் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆரஞ்சு கலரில். கீழே இருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது. ஆனால் மீன் செம்ம சைஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷோட இது 2 மீன் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த இதோட ஃபாசில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அந்த பஃபர் ஃபிஷ்ஷு. கீழே இருக்கிறது வந்து என்னன்னு தெரில. ஆனால் வந்து இந்த இதை சாப்பிடணும். நிறைய கூரல் அந்த இதை வந்து சாப்பிட்ற மாரி யாரா. அப்புறம் மேலே நண்டா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. சின்னதாக பொறுமையாக பார்த்து ஆனால் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இன்னொரு இதில் போய் பார்க்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஜென்ஸுக்கும் விமென்ஸுக்கும் டாய்லெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு நார்மலாக இருக்கிற இது ஃபிஷ் டேங்க்லலாம் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இடம் இருக்குது. உள்ளே பூந்து வெளில வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நானும் போய் எடுக்க போகிறேன் என் ஃப்ரெண்டை வச்சு. ஐயோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கிற காட்சிகள். அப்புறம் கீழே போகுது. இங்கே ஏதோ மிரரு அது இதுன்னு நிறையா இருக்குது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாரி. இங்கே இருக்கிற 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பூந்து பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல். இங்கே 2 ஃபிஷ் இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது என்வரான்மெண்ட் ஃபுல்லாக. அதுக்கடுத்து இருக்கிற மீன், இங்கே அந்த மீனோட இது வகைகள்லாம் போட்டிருக்காங்க. இதில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. 2 மட்டும் இருக்குது. இது நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்கில் இருக்குமே அந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்குது. அந்த சைடு இருக்குது, நிழல் சைடில் இருக்குது. வெளிச்சத்தில் அது அவ்வளோவா இல்லை. பூரா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இது மாதிரியே இருக்குது. நல்லா கூலிங்காகவும் இருக்குது. ஸ்டிங்ரே அங்கங்கே சின்ன சின்ன போட்டு இருக்குது. அந்த ஃபிஷ்ஷுங்க என்னென்ன பேருன்றது போட்டு. இது அமேசான் ஃபாரஸ்ட் மாரி தான் இருக்குது. இங்கே அந்த பூ ஒன்று இருக்குது, தொட்டா சினுங்கிற மாரி ஒரு பூ. எல்லாம் அதை தான் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் எதுவும் கை வைக்கல. அதுவாக சேஞ்சிங் ரோஸ் மாரி அதுவாக மூடுது திறக்குது. பார்த்தீங்கன்னா பேரட் செக்ஷனு எல்லாம் நல்லா இருக்குது. சில்லுன்னு ஈரமாக. நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். நம்ம பொறுமையாக போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்க்கெல்லாம் இருக்குது போட்டு வச்சுருக்காங்க. பேரட் அது இதுன்னு. இந்த இடத்துல என்னென்னலாம் போடுறாங்களோ அதுதான் வந்து அந்த இதில் இருக்குது.
ஷார்க்கு இங்கே வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அது உள்ளே போயிட்டு வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வளர்க்குற ஷார்க்குங்க தான் அதிகமாக இருக்குது. அது உள்ளே போயிட்டு இந்த சைடில் வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அந்த சைடு கேப் ஒன்று இருக்கா, அந்த சைடு கேப்பில் தான் உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கீழே போகிறதுக்கு படியும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது, எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது மேல் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே மூவ் பண்ணலாம் நம்ம. எல்லாம் கோய் பீஸா செம சைஸில் இருக்குதுல. இதெல்லாம் ஒரு 45 வருஷம் கிட்ட வாழ்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு. பின்னாடி இங்கே ஒரு வாட்ச்மேனே இருக்கிறாரு. யாரும் வந்து மீன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கை வச்சு நோண்டக்கூடாதுன்னு. கண்ணாடியில் பார்க்கறது கூட டேரெக்டாக இப்படி உள்ளே பார்க்குறது இது கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இது அந்த கீழே இருக்கிற எஃபெக்ட்டுங்க, 2வது ஃப்ளோரில் இருக்கிற எஃபெக்ட்டு. எல்லா இடத்துலையும் தண்ணி தான், எங்கும் பார்த்தாலும் தண்ணி, எதுலேயும் தண்ணி. நல்லா தண்ணி ஊற்றுதா, நல்லா இருக்குது. ஃபாரஸ்ட் மாரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஏதோ ஒரு மீன் இருக்குது, தெளிவாக தெரியல, வெளிச்சத்தினால தான் பார்க்கணும் போல். வா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வரவு மீன் உள்ளே அமைதியாக படுத்துருக்கு தெரியுது. அந்த ஒரு மூளைக்கா இதோ அந்த லாஸ்ட்லலாம் இருக்குது, கீழே இருக்குது. ஆனால் கிளாஸில் வந்து சரியாக பார்க்க முடியல, பொறுமையாக இது நிதானமாக பார்க்கணும். திக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, செம்ம திக்னஸ்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் மீனாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. கூலிங்காகவும் சில்லுன்னும் இருக்குது. மேலே பார்த்தீங்களா தெரியுதா? இதில் நல்லா கிளாரிட்டியாக இருக்குல்ல, அதிகமான தண்ணி ஃபில்ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதை பார்க்க டக்குன்னு பிரானா மாரியே இருக்குல்ல. சைலண்டாக போய் அப்படி ஒரு ஓரமாக நின்றுக்குச்சு. எல்லாத்துலேயுமே திக் திக் கிளாஸ் தான் பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு. இதில் கிளாரிட்டியாக இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி. இதோ வருது பாருங்க முன்னாடி. இதுவும் அதே மீன் தான், ரெண்டும் ஒரே டேங்க்கு போல். மேலே வந்து அரப்பமா அந்த இது ஃபிஷ் டேங்கில் உள்ள அந்த ஃபிஷ் இருக்குது. என்ன நம்ம வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், இங்கே இருக்கிறதுல எல்லாம் மாஸ் சைஸில் இருக்குது. கிளாஸ் தாங்க, அதே கிளாஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நானும் சின்ன பீஸுன்னு தான் நினச்சேன். இது செம்ம பெரிய சைஸில் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, உள்ளே இருக்கிற வாட்டரு கண்டென்ட்டும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில. அங்கே வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கிட்டே எடுத்துன்னு போகும்போது மேலே அடிக்கிற வெளிச்சம் படுறதுனால ப்ளர் ஆகிடுது. இது கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. கீழே வந்து அவுட்டு ஃபில்டரான வாட்டர் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே அடுத்த டேங்க்கு போகுது. நல்லா தான் இருக்குது. கெண்டை மீன் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு ஒரு 2-3 மீன் வகைகள் இருக்குது போல். நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 740 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஆனால் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 590 என்னவோ போட்டிருக்காங்க. 2 மீன் இருக்குது போல். அந்த மூலிகா ஒரு மீன், அது ஏதோ நோயின் போல், கண்ணு வேறு வெளில லைட்டாக பிதிங்கி இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸ்டிங்ரே நல்லா இருக்குல்ல. எதுவுலேயும் கை விட்றாதீங்க, கிளாஸையும் தொட்டுறாதீங்க. எல்லாம் திக் திக் ஃப்ரேம் தான் போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது, மேலே வந்து வீடியோ ஓடுது தெரியுதா. நான் அது பளிச்சுன்னு அடிச்சிடும், அதுக்காக. தாமரை எல்லாம் மாரி இருக்குது, பெரிய பெரிய நான் கூட சின்ன சின்னதுன்னு நினச்சேன், செம்ம பெருசில் இருக்குது. கிளாஸோட திக்னஸை பார்த்தீங்களா, சிங்கிள் கிளாஸ் பீஸு. செக்ஷன் இதோடு முடியுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவாக இருக்குது. நாங்கள் இதுலேயும் அப்படியே போய் பார்க்கலாம். சமச்சில்லுன்னு இருக்குது, ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாரி. இங்கே இருக்கிற மீனை பார்த்தீங்களா, இந்த 3D இதெல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ஸ்பின்னிங்லேயே தான் இருக்குது. அந்த ஃபிஷ் ஒன்று மேலே வருதுல்ல, அது சொல்கிறேன். ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது, அதில் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
நெக்ஸ்ட் இது போயிடலாம். சிங்கிள் டேங்க் தான் இது. இங்கே வந்து அந்த மீனோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இங்கே ஏதோ சின்னதாக அந்த இந்த மீன் இருக்குது. ஏரியில் வந்து இதில் நடக்கும் தெரியுமா, பாதி இது வந்து தண்ணி இருந்தால் வருமே, பாதி வந்து தண்ணிக்கு மேலே இருக்குது, 1-2 மட்டும் தண்ணிக்கு உள்ளே இருக்குது. நான் கூட என்னடா மீனே இல்லைன்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீச் செட்டப்ஸில் வந்து 3D இது இருக்குது. இது அந்த ப்ளோபர்ஸ் பிடிச்ச உடனே புஃப்னு உப்புமே அந்த ஃபிஷ்ஷு. என்ன இதில் இருக்குது சமமாக சைஸில் இருக்குது தெரியுதா. கீழே வந்து அந்த இதுவும் இருக்குது பீச்சு செட்டப் மாரி, தண்ணி ஓடலாம் ஆனால் தண்ணி வர்ற மாரி இருக்குது. மீன் செம பெரிய சைஸில் இருக்குங்க. ஒரே சிங்கிள் டேங்க் தான் போல், ஃபுல்லாக வந்து இதுதான் வச்சுருக்கோம். இது என்னன்னு தெரியல, காலியாக இருக்குது, ஒன்லி சால்ட் மட்டும் தான் இருக்குது. இங்கே அப்படியே 2வது ரவுண்டு. இந்த மீனோட கருவாடை தான் நம்ம அங்கே பார்த்தோம். இந்த பெரிய சைஸில் இருக்குல்ல, யாரும் இது கையெல்லாம் வச்சிடக்கூடாது, நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது அழகாக. இங்கே அதோட இது போட்டிருக்காங்க. இங்கேயும் இருக்குது சின்ன சின்ன மீன். மேலே இன் அவுட்டு ஃபில்ட்ரு 2 இருக்குது. இப்போ மேலே பார்க்கறதுக்கு பயமாக தான் ஆகுது கொஞ்சம் லைட்டாக. செம்ம சைஸில் இருக்குது மீன். இங்கே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நல்லா இருக்குது இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது. என்ன பண்ணுது அந்த மீன்? கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கா? இது வந்து உள்ளே டைவ் பண்ணுறதுக்கு டேங்க். ஆனால் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உள்ளே டைவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் தனியாக பே பண்ணிட்டு நம்ம டைவ் பண்ணுற மாரி இருக்கும். இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இது தண்ணி இருக்கா இல்லையானே தெரில. இந்த மீன் ஒன்று போட்டிருக்காங்க, அதான் இது உள்ளக்குது. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கும். கீழே அந்த மூலிகையாக இருக்குது. அங்கே தான் ரூம் ஃப்ரெஷ்னர் வச்சுக்கிறாங்க போல். செம்ம ஸ்மெல்லு, சில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் உயிரோடு இருக்குங்க உள்ளே இருக்கிறது. பிளான்ட்டை நான் உள்ளே இருக்கல, அந்த பிளான்ட்டை நான் சொல்கிறேன், ஃபிஷ்ஷை நான் சொல்லலை. ஸ்டோன் ஃபிஷ்ஷு டிவியில் மட்டுமே பார்த்துனது, இப்போ முதல் முறையாக நேரில் பார்க்குறேன். 1 அங்கே 2 3 இருக்குது. மேலே வந்து இது இந்த பிடிச்ச உடனே புஃப்னு வீங்குமே அந்த மீன். சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. பாய்சனஸ் லயன் ஃபிஷ் ஒரு மூளையாக இருக்குங்க. என்ன இது அடியில் போகிறது இருக்குது. என்னன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. பெரிய ஆளுங்க போகிற மாரி வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே போய் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல, நீமு ஃபிஷ் மாரி நல்லா கலராக. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இது உள்ளே தான் இப்போ போய் நான் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இது அந்த இதிலெல்லாம் வந்து வெட்டுவாங்க தெரியுமா, நிறைய நத்தை. அந்த நத்தை ஒன்று இருக்கா. இந்த ஃபிஷ் நான் பார்த்ததில்ல, புதுசாக இருக்குது. என்ன இதுக்குள்ளே போகிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார் ஃபிஷ் இது நம்ம தொட்டு பார்க்கலாம் போல், மேலே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அந்த படிகாரத்தோடு சேர்த்து மாட்டி வைப்பாங்க தெரியுமா திஷ்டிக்கு, அதை பார்த்து போது தான் ஞாபகம் வருது. இது இப்போ பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஸ்டார் ஃபிஷ்ஷா? நான் தொட்டு பார்க்குறேன் இந்த ஃபிஷ்ஷா. இந்த வீட்டில் படிகாரத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆசைக்கு தொட்டேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ அப்படி பார்த்தா. என் தோழர் கை வைக்கிறாப்புல. நல்லா தான் இருக்குது.
ஈலியா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. நான் நினச்சேன் சின்ன சின்னதாக ஆகணும். நிஜமாலே காட்டும் போது இந்த கோலா பாட்டிலெலாம் வந்து கட் பண்ணி உடைக்குமே, செம கலராக இருக்குது. அப்படியே பாம்பு மாரி. இது கொஞ்சம் பெரிய பூலாக இருக்குது. ஸ்டிங்கரே அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன், அங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சர்ஃபேஸ் ஆகுது. நேரில் வந்து பார்த்தா நல்லா இருக்குது. நீங்கள் இது கொஞ்சம் எதுனா சொல்கிறது ஆடிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு தெரில. ஒன்று பெருசாக ஒன்று வருது பாருங்களேன், எவ்வளோ பெருசு எப்போ சம்பெரிய சைஸு. ஆனால் அதில் வாலில் அடித்தா விஷம்னு கேள்விப்பட்டிருக்கேன். செம நீளமாக இருக்குது அந்த வாலம் கூட. பார்த்தீங்களா, நான் கூட சின்னதாக இருக்கும்னு பார்த்தா சம்பெரிய சைஸு. அப்படியே மூவ் பண்ணி போகிறோம். 29 ஃபீட்டு ரோப்பு. டனல் உள்ள மாரி இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் வேறு டனல் மாரி வேறு இருக்கு போல. அதே மாதிரி நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம். நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இது அதோட பாதி அந்த மேலேருந்து கீழே ஊற்றுச்சுல, பெரிய ஸ்டிங்கரை சுற்றிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இறா இருக்குதுங்க, கடலுக்கு அடியில் இருக்குமே, சில பேர் பிடிச்சி சாப்பிடுவாங்களே அந்த இறா. இங்கே வந்து இந்த வீடியோ ஓடுது. இது என்னன்னு தெரில, சின்ன டேங்க்கு, லைட்டு மட்டும் எரியுது. உள்ள மீன் இருக்கு, ஆனால் வந்து என்னன்னு தெரில நம்மளுக்கு. இங்கே அடுத்த குரல் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. மீன் வந்து எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? இதோ இருக்கு பாருங்க. கண்டுபிடி. நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் இருக்குங்க. ஆக்டோபஸ் எல்லாம் உயிரோடு இருக்குது. சரி, ஜெல்லி ஃபிஷ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் டனலுக்குள்ளே போகிறோம். டனல் ஒன்று என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். எல்லா இடமும் இருட்டாக இருக்கா. இந்த தான் டனல். இதுதான் வந்து சீ உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு இது தரும். மெர்மைட் ஷோ இருக்கும், அதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அண்டர் வாட்டர் டனல் தான் போகிறோம். பார்த்தீங்களா ஃபிஷ் எப்படிலாம் இருக்குங்க. எனக்கு தலைக்கு மேலாம் மீன் போகுது. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நல்லா இருக்குது. பொறுமையாக வந்து பார்க்கலாம். யாரும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து மெர்மைட், அந்த என்ன சொல்கிறது, படம் மாரி போட்டு கட்டுறாங்க. அதுதான் இப்போ நானும் போய் கொண்டு இருக்கேன். பார்க்க போகலாம். நல்லா இருக்குல்ல. சைடில் பார்க்குறத விட நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து உங்கள் தலைக்கு மேலே அப்படியே போயிட்டு இருக்கு. ஷார்க்கெல்லாம் நான் பார்க்குறேங்க நியர்பை. தெரியுதா? வெள்ளை ஷார்க்கு. நிஜமாலே கடலூரில் இருக்குது இந்த ஷார்க்கு. நிஜமாக ஷீப்புல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பூரா மீன் சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் பூரா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஃபுல்லாக மீனாக சுற்றுதா, அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியதான். அங்கங்கே இந்த சிப்பி கிப்பி எல்லாம் விட்டுருக்கு. எல்லாமே உள்ள உயிரோடு இருக்கத்தான் இருக்குது. எதுவும் இது காணும். இங்கே வந்தோடனே இது செம்ம பெரிய சைஸில் இருக்குது. பெரிய இது பெருசு சின்னது 2 இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கரே இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஷோ ஒன்று இருக்காங்க. ஷார்க்கு தான் பெருசு பெருசாக சுற்றுது. அதுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராகணும். எக்ஸிட்டுக்கு அங்கங்கே இடம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பயடாமல் உள்ளே வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த மாதிரி. நான் கூட சின்னோண்டு இருக்குன்னு நான் நினச்சேன். வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். தலைக்கு மேலே நல்லா இருக்குல்ல, பிளெயினில் போகிற மாரி இருக்குது. இங்கேனா ஃபுல்லாக இருட்டாகுது. இங்கே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்களா, அதோட பம்ப் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்றதை காட்டியிருக்காங்க. இந்த சைடு ஷோ பார்க்குறாங்க. இந்த சைடு வந்து கேன்டீன் இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஃபைனலாக எக்ஸிட்டு. இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். வந்துட்டாங்க கடைசியா. நேரில் பார்க்க நல்லா இருக்கு. ஃபைட்டர் மீனோட வால் மாரி வச்சுருக்காங்க. 3 இதில் வருவாங்க போல. இந்த பக்கமும் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம்.
ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா. I belong to your world. I come from a place unseen by human eyes. From far away, from the deepest depths of the loneliest seas, you will never see. இந்த சைட்லேயும் வராங்க, நம்மளால் பார்க்க முடியல. மட்டும் போகிறாங்க போல், அதை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் வந்து நம்மளால் எடுக்க முடியல. அந்த சைடு இருக்குது, நம்மளுக்கு கொடுத்த இடம் ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இதுக்கு டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேறு பார்க்குறாங்க ஆட்கள். ஃபைனலாக எக்ஸிட். இது வெளியில் போனால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது. அந்த கொடுத்த கார்டை வந்து இம்பார்ட்டன்ட். முதல்ல எல்லாரும் அங்கே தேடிட்டு இருக்காங்க. மேடம் ஆனால் இங்கே இருக்கிறாங்க. வண்டியில கொண்டு கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது to tell you all is not lost. Yes, it lies in danger. The whole world groans in distress. Mother Earth is filled with fear. My sons are filled with refuse, she says. The humans get to no care. Taking everything they can, they have forgotten how to share. This world is only theirs they think, no concern for the rest of life. Unaware and ignorant, they have to be taught. So I have come with these words of mine to teach you the truth and work to outline. Our world is a jewel,
children are our hope. You are our future. The world is yours to heal and cure the sick, weak, the diseased. எக்ஸிட் தாங்க, அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்புங்க நிறைய இருக்குது. ஷாப் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி அப்படியே என்ட்ரன்ஸ் வந்தது. ஏன்னா ஃபிஷ்ஷி சம்மந்தமாக இருக்கா பாருங்க, அது தவிர்த்து எல்லாங்குது. ஃபுல்லாக ஏசியாக இருந்துச்சுங்க. வெளில வந்தானே செம சூடாகுது. அந்த சைடு வந்து என்ட்ரி, இந்த சைடு வந்து எக்ஸிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஷாப் அப்படியே ஓப்பனாக இருக்குது. நாங்கள் வரும்போது இதெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. அப்படியே பார்க்கிங் போயிட்டு அப்படியே என்ன பண்ண வேண்டியதா சைடு பீச்